தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் என் தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் தாமே ராஜா. ஸ்தோத்திரிக்கிற நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடுவீராக ராஜா. எங்களுக்குள்ள ஒரு மன சிந்தையை தேவனாகிய கத்து தருவீராக ராஜா. ஏக மனதொருமை நோக்கி நாங்கள் பார்க்க தேவனாகிய கத்து எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. வர வேண்டிய பிள்ளைகளும் நாட்களை திருதுபடித்து அழைத்து வந்து ராஜா தேவ நாமத்தை மாத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா நீர் மகிமைப்படுத்தும்படிக்காய் செபிக்கிற ராஜா. உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள தகப்பனே எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. ஆசீர்வதியும் பலப்படுத்து இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி உட்கார்லாம் முஸ்லிம் பாடல பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். அலங்கார வாசலில். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரம் முழுவதும் தெய்வம் நம்மை பாதுகாத்து இன்றைக்கு தெய்வனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்களேன். சந்தோஷமாக தான் கேளுங்களேன். ஹல்லேலூயா. சரி, நாம் தெய்வனை பாடி தெய்வனை ஆராதிக்க போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தாவீது அவர் பாடி தேவனை என்ன பண்ணுறாரு? துதிக்கிறார். நாங்கள் உபவாச கூட்டத்தில் நேற்று சங்கீதங்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அருமையாய் தாவீது எங்கெல்லாம் பாடினார் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டும் அறிந்து கொண்டோம். உண்மையாலுமே உபவாச ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. பெயர் நகன்றிடும் இலை மாறி புவி அகன்றிடும் மலைகள் பெயர் நகன்றிடும் இலை மாறி புவி அகன்றிடும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை
காப்பாரே இது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வது மேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வது மேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் தேவனுக்காக ஏறெடுக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அநேக பேர் மனிதர்களை பார்க்குறாங்க, ஆனால் நம்ம தேவனை நோக்கி தான் பார்க்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். இந்த பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை நம்ம மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோருக்கும் தெரிந்த பாடலை பாடி நாம் தெய்வ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடக்கும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமோ ஏகாலமோ கைதாலமோ முழங்கிட துதியுங்கள். ஏகாலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ள அரிதோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள்.
எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லு. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆழ்கடல் தேவனை துதிக்கிறது. அலையலையாய் ஊழியர்கள் தேவனை துதிக்கிறார்கள். அதே போல பரலோகம் தேவனை துதிக்கிறது. நாமும் இன்றைக்கு தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சர்ச்சு உள்ளே வந்தவொடனே சந்தோஷமாக மாறிடணும். அப்படி மாறலைன்னா ஏதோ சம்திங் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு வந்தவர்கள் விடுதலையோடு தேவனை ஆராதித்தார்கள் தான் பைபிள் சொல்லுது. நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னா அப்போ மாற வேண்டியது சபை அல்ல, மாற வேண்டியது ஆராதனை அல்ல, மாற வேண்டியது நான் தான். சொல்லுங்க பாப்பா, மாற வேண்டியது யாரு? நான் தான். அல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. என் தேவன் மரிக்கலை, அவர் இன்னும் எனக்காக உயிரோடு ஜீவனுள்ள தேவனாய் அவர் இன்றைக்கும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அலங்கார வாசலிலே நாங்கள் உண்மை வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வீட்டுக்கு நாம் வரும்போது தேவன் நம்மை நடத்துகிற தேவன். கொஞ்சம் ஷார்ப் வைப்பாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி நாம் பாடி தெய்வ நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே திறம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே திறம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே
கிருபையும் கிடைத்தது. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. காலை வேளையில் என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்மை செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்மை செலுத்துவோமே. என் காணிக்கையை ஓ கரங்களிலே உற்சாகமதி வைக்கிறோமே. காணிக்கையை கரங்களிலே உற்சாகமதி வைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. இருதயத்தின் ஆழ்ந்து துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. இந்த காலை வேளையில் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம்.
வீட்டி நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டி நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஹல்லேலூயா. தெய்வ ஆலயத்துக்கு நாம் வரும்போது தான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு சந்தோஷத்துக்காக எங்கெங்கேயோ சினிமாவுக்கும் குடிக்கும் தேவையில்லாத கெட்ட பழக்கத்துக்கு நீங்கள் மனுஷன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நானோ இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இன்னும் எனக்கு இருக்கிறார்னா இன்னும் என் கூட இருக்கிறார் தான் அர்த்தம். இல்லை எழுமி நின்று நாம் தேவனை ஆராதிப்போமா? இல்லை எழுமி நின்று நாம் தேவனை நாம் ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்தும் வண்ணமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடி நாம் தெய்வ நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இளமை இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த இயேசுவே ஒரு நாளும் மறவாதே.
கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. இரண்டு கரங்களை தட்டி அவர் சர்வத்தையும் அவர் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை சரண்டர் பண்ணுகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே என்னை பொறுப்படுத்த நடத்துவீராக. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவை பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நீ பெரியவர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. உமக்கு நன்றி. அல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீ வேண்டுமே. நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீ வேண்டுமே. நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதான் எங்க வாழ்க்கையில நிரந்தரம்.
வேறொன்று வேண்டாம். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், நீ போதும், நீ போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், நீ போதும், நீ போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, இயேசுவே. hallelujah, 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 hallelujah. அவர் பெரியவர். Hallelujah, hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு நாம் எந்த நிலையில இருந்தாலும் நாங்களும் ஆண்டவரை நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். ஓ நீர் பெரியவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, எனக்கு தேவையெல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் தலை உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் போஷித்தீரே. என் தலை குனிந்த இடமெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதனை
யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே ஒரு நாளும் நம்மை வெறுமையாய் தேவன் விடமாட்டார். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்து கொண்டு நம்மை நடத்தி வருகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை நான் சந்தித்து இருக்கிறேன்னா தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நான் ஒழுங்கா தேவனை தேடனா, நான் ஒழுங்கா தேவாலயத்துக்கு வந்தேனா ஆண்டவர் என்னை வெறுமையா விட மாட்டார். தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் கிடைக்கும் போது போய்க்கலாம். நான் ஒன்று சொல்றேங்க, தேவனை தேடும் போது தான் நீங்க தேட முடியும். அவரை பார்க்கும்போது தான் நீங்க பார்க்க முடியும். அவரை நீங்க தேட வேண்டிய சூழ்நிலையில வெளியில இருந்தீங்கன்னா, தேட வேண்டிய நிலை வரும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். வேதம் அதை சொல்லுகிறது. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீ தேவனை தேட வேண்டும். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை தேவன் ஒரு நாளும் வெறுமையாய் விடமாட்டார் என்பது தேவ ஜனமே. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்ததாவே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தேவனுக்கு என்று நாம் காணிக்க செலுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களிலே நாம் காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். காணிக்கை நாம் கரங்களிலே எடுத்துக்கொண்டு நாம் பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய்
தேங்க்யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நன்றிங்க ஐயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி, கோலியாத்தின் மேல் தாவீதின் ஜெயம், கோலியாத்தின் மேல் தாவீதின் ஜெயம். அப்போது நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு பாட்டு பாடுவோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். பார்த்தீங்கன்னா ஜெயமே இருக்காது. காரணம் என்னென்னா, பாட்டு பாடுறதுனாலையோ நீங்கள் சபைக்கு வர்றதுனால உங்களுக்கு ஜெயம் வராது. தேவனை உத்தமமாய் தேட வேண்டும். தேவனை எப்படி தேடணும்? உத்தமமாக தேடணும். உத்தமமாக தேடனா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். வாசியுங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தாவீது பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோலியாத்தை பார்த்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது கோலியாத்துக்கு இடையிலான ஒரு போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. விசுவாசத்தின் மூலமாய் பெறப்படும் வெற்றியை வேதாகமம் எடுத்துக்காட்டாய் கூறுகிறது. அல்லேலூயா. தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் யுத்தம்னு அங்கே பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். ஆனால் வேதம் எந்த கண்ணோட்டத்தோடு அதை காண்கிறது என்று சொன்னால், ஒரு விசுவாசத்திலே ஒரு போராட்டத்திலே கோலியாத்து தாவீதை கோலியாத்து என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறாரா இல்லை கோலியாத்தை தாவீது ஜெயிக்கிறாரா? தாவீது கோலியாத்தை என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட எதையும் என்னால் செய்ய முடியலப்பா அப்படின்னு ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு பேசுவாராக. விசுவாசத்தில் எப்படி தாவீது கோலியாத்தை மேற்கொண்டாரோ அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராக? தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கோலியாத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது, ஒரு புறம் கோலியாத்து நின்றான். அவன் எப்படிப்பட்டவன்னா மாபெரும் ராட்சதன். எப்படி? மாபெரும் ராட்சதன். அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. உருவத்திலையும் சரி, ஹைட்டிலையும் சரி, எல்லாவற்றிலையும் திறப்பட ஒரு யுத்த வீரனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் போரில் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரன் கோலியாத். அவன் பார்க்காத யுத்தமே கிடையாது. ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன். அதே போல தலை முதல் கால் வரை ஆயுதம் தரித்தவன். எப்படி? தலை முதல் ஆயுதம். அந்த யுத்தத்துக்கெல்லாம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கேடகம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு ப்ரொடக்ஷனோடு போவாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பயன்படுத்திய பயங்கர போர் வீரன். அவனை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஒருத்தனும் போய் யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலை? போகலை. ஆனால் மறுபக்கத்தில் யார் நிற்கிறா? யார் நிற்கிறா? நம்ம தலைவர் தாவீது. இந்த தாவீதை குறித்து பார்க்கணுன்னா, இளம் மெய்ப்பன். யார் இவர்? இளம் மெய்ப்பன். ஒரு வாலிபன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறாரு. அவர் கையில் என்ன இருந்ததுன்னா கவன் இருந்தது, 5 கூழாங்கல் இருந்தது. ஆனால் அவனுடைய ஆயுதம் இவன் கோலியாத்துடைய ஆயுதம் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுச கவசம். ஆனால் தாவீதினுடைய ஆயுதம் தேவன் மேல் வைத்த பெரிய நம்பிக்கை. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அநேக நபர்கள் பணத்தையும் படிப்பையும் பொருளையும் வச்சு நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன்னு நினைக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் ஒரே ஒரு நம்பிக்கை, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா?
ஒருவேளை இன்னைக்கு நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி நின்னாலும் என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பேச ஆட்கள்லாம் இல்லை, ஆனால் அதை விட பெரிய பலன் எனக்கு இருக்குது. அந்த பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து. ஒரு நிமிஷம், நல்ல மைக்கை எடுத்து வாசிக்கணும். சரி, எடுத்து வாசிங்க. இந்த மைக் கொடுங்கம்மா, வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். எத்தனை முழம்? 6 முழம். அப்போ இன்றைய அளவின்படி சுமார் 9 அடி உயரமா. எத்தனை அடி? 9 அடி உயரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 8 அடி அகலம். இது 8 அடி இருக்கும். இதை விட ஒரு ஃபீட் பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க தாவீது. அதே போல் அவருடைய அங்குலம் பார்த்தீங்கன்னா 9 அங்குலமாக. அதே போல் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா உயரமாகும் சொல்லி வேத நிபுணர்கள் சொல்கிறாங்க. மனிதருடைய பார்வைக்கு தாவீதை ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தாவீது நிற்கும் போது கோலியாத் எவ்வளோ பெருசாக இருக்கார்? உயரமாக இருக்காரா? இவர் யாராவது ஜெயிப்பாங்கன்னா நம்புவாங்களா? டிவியில் பார்க்குற நம்மளாலையும் நம்ப முடியல. அப்போ நேராக பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஆனால் யாருமே நம்பலை. ஆனால் தாவீது தேவனுடைய வழிகளையும் மனிதனுடைய வழிகளும் வேறுபட்டது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நினைப்போம், இப்போ அவங்கக்கிட்டலாம் என்னால் பேச முடியாதுப்பா, அவங்களாம் பெரிய ஃபேமிலி, பெரிய ஆட்கள், நல்ல படித்த நல்ல எஜுகேட் ஃபேமிலி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நானும் சாதாரண ஒரு குடும்பம், எனக்கு யாருமே தெரியாது, எதுவாக இருந்தாலும் நான் தான் முயற்சி எடுக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், மனிதனுடைய பார்வைக்கு வேணால் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அதை செய்ய போகிறது எல்லாமே தேவன் மாத்திரம்தான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை எதிர்மறையான நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், மனிதன் பார்வைக்கு தாவீது ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது தாவீதுக்கு தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு முடிவெடுப்பு, ஆண்டவரே என்னுடைய வழிகளிலெல்லாம் நான் ஓடினதெல்லாம் போதும், உம்முடைய வழிகளிலே நான் நடக்க எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை என்ன பண்ணுங்க, கொடுங்க. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராக, தருவாராக. பாருங்க, தாவீது தன்னுடைய பலத்தை நம்பவில்லை, தேவன் மேல் உள்ள வல்லமையை நம்பினார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனை நம்பினார், முழுமையாய் நம்பினார். இன்னைக்கு நிறைய பேர் மருந்தை நம்புகிறாங்க, நிறைய பேர் படிப்பை நம்புகிறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொந்த வீடு இருக்குது அதை வச்சு நம்ம எதனா பண்ணிக்கலான்னு அதை நம்புகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு சொந்தம் இருக்குது, அந்த சொந்தம் எனக்கு எங்கே வேணாலும் வந்து நிற்கும்ன்ட்டு அதை நம்புகிறாங்க. ஆனால் தாவீது தேவனை நம்பினார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனை நம்பினார், தேவனையே நம்பினார். அதனால தான் தேவன் அவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தந்தார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் யாரை நம்புறீங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், தாவீது தேவனை நம்பினார். தாவீது யாரை நம்பினார்? தேவனை நம்பினார். தாவீது ஜெயம் கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த தாவீது எப்படி ஜெயத்தை பெற்றார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. வாசிங்கள். முதலாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பாருங்க, அவர் சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் அதே போல கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். இப்போ முதலாவது அசைக்க முடியாத விசுவாசம். எப்படி தாவீதுக்கு என்ன இருந்துச்சு? அசைக்க முடியாத விசுவாசம். எப்பா நீ எவ்வளோ பெரியவனா இரு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் என்ன இன்னைக்கு உன்னை என் கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்?
ஒப்பு கொடுப்பார். ஒருவேளை இந்த வாரம் சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் மனுஷன் பார்க்குற விதமாக பார்க்காதீங்க, வேத வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வாரம் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வேலையில் நிறைய பேர் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு உண்டானதை எனக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அழைத்தவர் அவர் உண்மை உள்ள தேவன். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுசும் சைக்கிள் மேரிப்பார். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு வண்டி எடுப்பார். ரட்சிக்கப்படாத முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வரும்போது சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 7 மணி 6 மணி அப்படி தான் வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஐஸ் வியாபாரம் பண்ணிட்டு வருவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் 200 ரூபாய். ஆனால் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எடுத்தாருன்னா 11 மணிக்கு 10 மணிக்கெலாம் தலைவர் எங்கே வந்துடுறாரு? வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அதை விட ஒரு 100 ரூபாய் அதிகமாக தான் சம்பாதிக்கிறாரு தவிர குறைவான சம்பளம் இல்லை. எல்லோரும் கேட்பாங்க, என்ன பண்ணி இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுற காரணம் என்னென்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் காணுகிறார்கள். அன்பு தெய்வச்சனமே, ஹல்லேலூயா. சைக்கிளை நம்பலை, திறமையை நம்பலை. 35 வருஷமாக அதே சைக்கிளை தான் இன்னும் தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கா. விசுவாசிக்கிறீங்களா? தாவீது கோலியாத்தையும் சுய நம்பிக்கையோடு எதிர்கொள்ளலை. தாவீதை எப்படி அவர் எதிர்கொள்கிறாருன்னா, சுய நம்பிக்கைப்பா எனக்கு தெரியும்ப்பா, காலை போடலாம் கையை போடலாம், அவனை என்ன பண்ணலாம், பின்னாடி போய் குத்தலாம். சுய நம்பிக்கை தாவீதுக்கு இல்லை. தாவீதுக்கு இருந்தவன் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, தேவன் மீது நம்பிக்கையோடு அவன் எதிர்கொள்ளுகிறான். பாருங்க, தாவீதனுடைய தைரியம் போர் பயிற்சியின் மீதோ சரீர பலத்தின் மீதோ உயர்ந்த ஆயுதங்கள் மீதும் இல்லை. நல்ல கத்தி இருக்குப்பா, நல்ல கேடகம் இருக்குப்பா, நல்ல கிளைமேட் இருக்குப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி நல்ல மழை பெய்ய போது ரொம்ப சந்தோஷம், கிளைமேட்டை நம்புவாங்க. அதே போல் ஒரு சிலர் மனுஷனை நம்புவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க, நேராக போவாங்க. மனுஷனை நம்புவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. தாவீது கர்த்தரை மாத்திரம் நம்பினான். விசுவாசிக்கிறீர்கள்? தாவீது யாரை நம்பினார்? கர்த்தரை நம்பினார். தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்த தாவீது ஏற்கனவே தேவனுடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? அனுபவித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பக்கம் சிங்கம் வந்தது, ஒரு பக்கம் கரடி வந்தது, அதை தேவனுடைய வல்லமையால் என்ன பண்ணார்? அதை கிழிச்சு போட்டார். அன்னைக்கு உதவி செய்த அந்த தேவன் இந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ள தேவன் எனக்கு கிருபை தருவார்னு தேவன் மேலேயே முழுமையாக என்ன பண்ணார்? நம்பிக்கை வைத்தார். நம்ம கூட ஆரம்ப நாட்களில் கர்த்தரை ரொம்ப நம்பணும், நிறைய அற்புதத்தை செஞ்சார். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குது? டிவியில் ஒரு விளம்பரம் பார்க்கக்கூடாது, அங்கே போனால் நல்ல காரியம் நடக்கும், இங்கே போனால் ஒரு நல்ல காரியம் நடக்கும். அவன் லேகியம் விற்றுன்னு கிடப்பான் டிவியில். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு இடம் வாங்கினோன்னா டிவியில் பார்த்தோம்பா கம்மி ரேட்டுப்பா அப்படின்னு வாங்கினா அங்கே போனீங்கன்னா ஒன்றுமே இருக்குது. டிவியில் சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் எழுதி வேத வாக்கியங்களை நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க. இதை யாருமே நம்புறது கிடையாது. இன்றைக்கி இதை நம்பினாதாங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்களில் ஓரங்களில் நடப்பட்டு தன் ஏற்ற காலத்திலே கனியை தந்து இலை உழுதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை யார் அதிகமாக தியானிக்கிறார்களோ, யார் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய சந்ததி அவன் வீட்டை சுற்றிலும் ஒரு நாளும் வறட்சி இருக்காதுங்க. தேவன் செழிப்பை கட்டளையிட அவர் உண்மை உள்ள தேவன். யார் வீட்டில் தெரியுமாங்க வறட்சி இருக்கும்? வேதத்தை புறம் தள்ளுகிறவர்கள், மனிதனை நம்புகிறவர்கள், பணத்தை நம்புகிறவர்கள், வருமானத்தை நம்புகிறவர்கள், பாருங்க பலனை நம்புகிறவர்களை சுத்தில என்ன தெரியுமா இருக்கும்? வறட்சி இருக்குங்க. ஆனால் பேருக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு செழிப்பை தாங்க தேவன் தருவா. வறட்சியை கட்டளையிடுகிறவர் ஒருவரும் இல்லை என்பது தெய்வச்சனமே. விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள் வேதத்தை நாங்கள் படித்து இந்த உபவாச ஜெபத்தில் நாங்கள் படிக்கும்போது கர்த்தரை யாரெல்லாம் உண்மையாக தேடினாங்களோ அவங்களெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக தான் வச்சார்.
ஆனால் ஒரு சிலர் இந்த கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய அழிவு ரொம்ப மோசமாக இருந்தது. இன்றைக்கி நாம் யாரை நம்புகிறோம்? தேவனை நம்புகிறோமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, சிங்கத்தின் மந்தியை தாக்கிய போது கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆடுகள் வந்து அந்த அந்த சிங்கங்கள் வந்து மந்தியை தாக்கும் போது தாவீதுக்கு எங்கே வந்தது பலன் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தம்பி அந்த பிக்சர் இருக்காப்பா, பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தை அவன் கிழித்து போடுகிறான். பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா தேவன் நம்ம கூட இருப்பார்னா எதையும் செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? எதையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் நம்மை வெறுமையாய் அவர் விடமாட்டார். அதே போல மக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வைக்கு மறைவாய் கிடந்த அந்தரங்க வெற்றிகளை எல்லோருக்கும் முன்பாக மகத்தான வெற்றியாக அஸ்திபாரமாய் அமைகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் தேவன் அற்புதத்தை செஞ்சிருப்பார். ஆனால் தனிப்பட்ட ரீதியாய் அற்புதம் செய்கிறவர் அநேகர் அறிந்து கொள்ளும்போது, அநேகர் பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை உயர்த்தணும்னா அசைக்க முடியாத விசுவாசத்தை தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, தேவன் அசைக்க முடியாத அற்புதத்தை தேவன் எனக்கு செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் எனக்கு என்ன பண்ணுவாராக? தருவாராக, செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாராலையும் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவன் ராட்சசன் என்று சொல்லி அநேகர் பார்த்தாங்க. ஆனால் தாவீது தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு இடமாய் காணப்பட்டார். இந்த பூமியில் தேவன் ஒருவர் இருக்கிறார்னு இந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் பார்க்குறோன்ட்டு அந்த யுத்தத்தை தாவீது ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? வாய்ப்பு எல்லாருக்கும் வராதுங்க. வாய்ப்பு தேவனுக்கு சித்தமானவர்களுக்கு தான் வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும்னா தேவனை தவிர ஒரு மனிதனும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்துங்க. வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கும் போது அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு உங்கள் வேலையில் ஒரு புது டார்கெட் வருதா, அந்த டார்கெட்டை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க போது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். நாளைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த டார்கெட்டு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பைபிளை வாசிச்சுட்டு அந்த புதுசாக கொடுக்குற அந்த டார்கெட்டை போய் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த டார்கெட்டு போமெண்ட்டாக உங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர வேறு யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஜெபத்தோடு செய்யும்போது தேவன் பெரிய காரியத்தை தேவன் செய்ய அவர் உண்மை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் நினைப்பாங்க, வாய்ப்பு எனக்கு எப்பப்பா வரும்? வாய்ப்பு எப்பயோ வந்து போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் அதை இழந்துட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஒன்றும் இது கிடையாது. தேவன் இன்றைக்கும் வாய்ப்பை கட்டளையிட அவர் உண்மை உள்ள தேவன். ஆண்டவரை பார்த்து நீங்கள் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா கடந்த காலங்களில் உண்மையாயிருந்த தன்னை விடுவித்த தேவன் இன்றைக்கும் என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை தாவீது அறிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தாவீது அன்றைக்கி தான்ப்பா சிங்கத்தை கிழிக்கும் போது வந்தார், இன்னைக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைப்போம், இப்போல்லாம் எனக்கு அற்புதமே நடக்க மாட்டேங்குது, அற்புதமே நடக்க மாட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், அற்புதம் நடக்கலைன்னா இயேசுநாதர் நம்ம கூட இல்லைன்னா அர்த்தம். அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறார். ஆனால் அற்புதத்துக்கு நம்ம எதை கொடுக்கறது கிடையாது, நேரத்தை கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்பொழுது வருகிறதோ, அசைக்க முடியாத நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு தான் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இப்போ முதலாவது தாவீதினிடத்தில் பார்த்தது அசைக்க முடியாத நம்பிக்கை. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு தருவீராக, என்னை பலப்படுத்துங்கப்பா, விசுவாசத்தில் என்னை ஊன்று கட்டுவீராக. விசுவாசத்தில் நாம் கட்டப்பட வேண்டும். தேவன் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தாவீது மேல் இருந்தது. தாவீது தேவன் மேல் இருந்தது. பாருங்க, கோலியாத்து தன்னுடைய கவசத்தை நம்பினார், தன்னுடைய ஆயுதத்தை நம்பினான். ஆனால் தாவீது தனக்குள்ளே இருந்த தேவனை நம்பினார், தேவனுடைய பலத்தை நம்பினார். தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு தைரியமான ஒரு காரியத்தை தேவன் நம்பினார், தாவீது நம்பினார். தாவீதுக்கு தேவன் செய்து தந்த தெய்வ சனமே, இன்னைக்கு நீ வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. இன்னைக்கு தேவன், நீ நிறைய இடத்துல தோற்று போய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அசைக்க முடியாத நம்பிக்கை
உங்களுக்குள்ளே வரும்போது நான் உன்னை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் இந்த வேதத்தின் மூலமாய் அவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரே, அசைக்க முடியாத நம்பிக்கையை எனக்கு தருவீராக, அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு தருவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரு பட்டயத்தை, ஆவிதரு பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. நல்ல கரங்களை தட்டி, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமே சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. இதுக்கு தாங்க தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனால் சுகமாக இருக்கிறனோ இல்லையோ, நான் சும்மா இருக்க மாட்டேன். புரியுதுங்களா இல்லையா? செய்யாத அக்கப்போர் கிடையாது, பேசாத பேச்சு கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், அமைதியாக தெய்வ சமூகத்தில் இருங்க. அவர் நமக்கு யுத்தத்தை ஜெயமாய் முடித்து கொடுத்து, அப்போ அந்த ஜெயம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை வரும்போது தான் என் வாழ்க்கையில் எதை பார்க்க முடியும்? ஜெயம்னா ஒரு வெற்றி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு லைஃப் நமக்கு அமையணும்னா தேவன் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. இரண்டாவது வாசியுங்கள், 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருதேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, கோலியாத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. எப்படி தம்பி அந்த பிக்சர் போடுங்க. இப்போ கோலியாத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் இந்த தாவீது கோலியாத்தை எப்படி பார்க்குறாரு? டேய், விருத்த சேதமே பண்ணலை உனக்கு, நீ வந்து எங்களை அடிக்க வேண்டியா? எப்படி பார்க்குறாரு? புரிதுங்களா இல்லையா? உனக்கு என்ன தகுதி இருந்தால் என்னை வந்து அடிக்கிற நீ? நாங்கள் ஆண்டோடைய புள்ள, இஸ்ரவேல் யாருடைய புள்ள? ஆண்டோடைய புள்ள. இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டுன்னா திரும்ப பண்ணுவாங்க. நம்ம எதிரிகளை வளர்த்து விடுறது யார் தெரியுமா? பிசாசு இல்லை, நம்ம தான். ஏதாவது ஒன்று சின்ன இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அதை ஊதி 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 எவ்வளோ பெருசாகுவாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்க நியூஸ் சேனலை ஆரம்பிக்கலாம், அவ்வளோ பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஹெட் பெயின் தலைவலி வந்துருச்சுன்னா அந்த தலைவலி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆமாங்க, தலைவலி வந்துச்சு, ஜோம் பண்ணேன், அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? சுகம் கொடுத்தாரு. ஆனால் இதை டெவலப் பண்ணி பேசணுன்னா எப்படி பேசுவீங்க? இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கும்போது எஸ்ஐன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க படிக்கும்போது. அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின், ஆனால் அது ஒரு பேரா ஃபுல்லாக எழுதணும். இந்த தலைவலி எப்படி சொல்லுவாங்கன்னா, நானா லைட்டாக ஆரம்பிச்சது,
அப்படியே குறையும் பார்த்தேன். அப்படியே ஏறி 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 கடைசியில் தலை தூக்க முடியல, எழுந்து ஒரு வேலை செய்ய முடியலை. அப்புறம் ஒரு 10 hours கழித்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் ஜெபமான ஆண்டவர் எனக்கு ஒரு மிதமான சுகத்தை ஆண்டவர் என்ன பண்ணார் கொடுத்து, இப்போ அதிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார் விடுதலையை. இப்போ இந்த தலைவலி ஆண்டவர் சுகப்படுத்தினா சொன்னதுக்கும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி அநேக நேரத்தில் பிரச்சனைகளை வளர்த்துறது யாருன்னா நம்ம தான். அந்த பிரச்சனை அதோடு முடிச்சிடணும். புரியுதுங்களா இல்லையா? பிரச்சனை என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். எப்படி முடிக்கிறது? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சா இப்போ பிரச்சனைன்னு தெரிதா ஜெபம் பண்ணும், ஆண்டவர் பார்த்துப்பார். புரியுது இல்லையா? இந்த கோலியாத்தை அங்கே இருக்கிற இஸ்ரவேல் பார்த்த விதம் வேற, தாவீது பார்த்த விதம் வேற. புரியுதுங்களா இல்லையா? பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கண்ணாட்டத்தோடு தாவீது கோலியாத்தை பார்க்கிறான். எப்படி, என்ன வித்தியாசம் தெரியுமா? ஏண்டா இவனா ஒரு ஆள், எப்படி சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இவனா ஒரு ஆள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, விருத்த சேதனமே பண்ணலை. விருத்த சேதனம் பண்ணவங்க தான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. அப்படி அதுதான் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. இவெல்லாம் ஒரு ஆள், இவனை பார்த்து நீங்கள் ஏன்டா பயப்படுறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தாவீதுக்கு உள்ள கொஞ்சமாக பயம் இருந்திருக்காதா? இருந்திருக்காதா? லைட்டாக இருந்திருக்குமா, அதிகமாக இருந்திருக்குமா, இல்லைன்னா ஒரு 10% இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. பயம் இருந்திருந்தா தலைவருக்கு கால்லாம் ஆடி இருக்கும். ஏன்டா தைரியமாக தான் பேசுகிறேன், ஒழுங்காக நின்று ஒரு இடத்துல பேசாண்டா, ஏன்டா அங்கிட்ட இங்கிட்டோம். ஆனால் தலைவன் நின்ன இடத்துல இருந்த கோலியாத்தை பார்த்து பேசுகிறான். வித்தியாசமான கண்ணோட்டம், டிஃபரண்ட் ஃபோக்கஸ். அவன் பார்க்குற விதமே இது பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பிரச்சனையை கையாடக்கூடிய ஒரு நபர் என் கூட இருக்கிறார் என்பதை தாவீது புரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது பெரிய பிரச்சனை, இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், நான் பண்ண போகிறேன்னு நினச்சாலுமே நம்ம விழுந்துட்டோன்னு அர்த்தம். நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற தேவன் அதை செய்து முடிக்க உண்மை உள்ள தேவன். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் வேலைகளை குறித்து ஒரு கவலை, ரெண்டாவது கடைசியாக ஒரு வாழ்க்கையை குறித்து கவலையா? நான் ஒன்று சொல்கிறேன், காரணமே இல்லாமல் நமக்கு எதிர்த்து நின்னாலும் நம்ம பார்க்க வேண்டியவங்களை யார் தெரியுமா? தேவனை ஒன்றே தான். நீ எவ்வளோ பெரியவனாக இரு, நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதி, நீ எவ்வளோ வேணாலும் எனக்கு எதிர்த்து நில்லு, நீ ஜிஎம்மாக இரு, பிஎம்மாக இரு, சிஎம்மாக இரு, எதுவாக இருந்தாலும் இரு, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அந்த வித்தியாசமான கண்ணோட்டத்தை தாவீது பார்த்தார். இன்றைக்கி நான் எப்படி பார்க்குறேன்? ஒரு தலைவலி வந்தாலுமே பெருசாக்கி விட்டுடுறேன், ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை பெருசாக விட்டுறேன். அதுவும் நமக்கு என்ன தெரியுமா, இது இன்னொன்று வார போட்டி போடுவாங்க, இரு உன்னை எங்கே வச்சுக்கணுமோ அங்கே வச்சுக்கிறேன். எங்க கண்ணெதில் இருக்கிறான், அப்பயே ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க பேசுவாங்க பாருங்க பேச்சு, நான் அப்புறம் உன்னை பார்த்து, அப்புறம் எப்போ பார்ப்ப நீ? காரணம் என்னன்னா எல்லாமே வாய் பேச்சு தான். நான் ஒன்று சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா தாவீது பார்வை மற்றவருடைய பார்வை போல் அல்ல, அவர் டிஃபரெண்ட்டாக பார்க்குறாரு. இஸ்ரவேல் அனைவரும் கோலியாத்தின் உயரத்தையும் பலத்தையும் ஆயுதங்களை பார்த்தார். ஆனால் தாவீது அவனை பார்த்த விதம், இவன் விருத்த சேதனம் பண்ணாதவன், இவன் தேவனுக்கு அருவருப்பானவன், இவன் தேவனுடைய பிள்ளையே கிடையாது, ஆப்போசிட்டாக இருக்கிறான், இவனை தேவன் என் கையில் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுப்பா. பாருங்க, மற்றவர்கள் ஒரு ராட்சசனை பார்த்ததை போல பார்த்தாங்க. தாவீதோ தேவனுடைய உடன்படிக்கை வெளியே இருந்த ஒரு சாதாரண மனிதனை பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் இருந்த யுத்த வீரர்கள் எல்லாரும் பார்த்தது கோலியாத்தை பார்த்தார்கள். ஆனால் தாவீதனுடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, ஒரு டிஃபரெண்ட் பேட்டர்னில் அவன் பார்க்குறான். இவன் சாதாரண ஒரு மனுஷன், இவன் ஒரு விருத்த சேதனம் பண்ணவன் இல்லை, விருத்த சேதனம் பண்ணாதவன், எதுக்குமே லாக்கி கிடையாதுங்க. இவனை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவங்களா பெரிய ஆள். ஆனால் நம்ம சொல்லணும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தெய்வன் பெரியவர்.
விசுவாசிக்கிறீங்களா? எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இன்னைக்கு நம்ம நிறைய உலகத்தானுக்கு பயந்துன்னு கிடக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவனுக்கு பயப்படுறோம். நான் ஒன்று சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படாதவனை பார்த்து பயப்படக்கூடாது. தாவீது அதான் சொல்கிறாரு, அவன் விருத்த சேதனம் பண்ணாதவன், விருத்த சேதனம் பண்ணாதவன், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன், எனக்கு எதிர்த்து எவன் வந்து நின்னாலும் எனக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க உண்மை உள்ள தேவன் என்பதை தாவீது வித்தியாசமான கண்ணோட்டமாய் பார்த்தான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாரும் என்ன கவனிங்க. இதை விட இவ்வளோ சத்தியத்தை சத்தியமான பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம சர்ச்சில் எல்லாருமே ஐடியில் வேலை செய்கிறாங்க போகுது. நைட்டியில் பண்ண வேண்டியதெல்லாம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு பகல் என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வராங்க போகுது நம்ம சர்ச்சுக்கு. இன்னமும் தூக்கம் தான் இருக்குது. தூக்கம் இருந்தால் தயவுசெய்து சர்ச்சுக்கு வராதீங்க. தூக்கமே உங்களுக்கு எதிரி தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தூங்கும்போது என்ன தெரியுமா நடக்கும், சத்தியம் உள்ளே போகாது. அதுவும் முக்கியமாக இந்த சத்தியம்தான். பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டையோடு வந்து உட்காந்துருப்பீங்க, அந்த நேரத்தில் தான் தூக்கம் வரும் பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா, சண்டை போனோன்னு ரெடியாக நிற்கும் அந்த பிசாசு. ஜாக்கிரதை, தூக்குறதா இருந்தால் போய் மூஞ்ச கழிவிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? தாவீதுக்கு ஜெயத்தை தந்தது அனுபவமோ போராட்டமோ அல்ல, தாவீதுக்கு ஜெயத்தை தந்தவர் தேவன் என்பதை ஒரு வித்தியாசமான கண்ணாட்டத்தோடு தாவீது பார்த்தார். அன்பு தேவச்சனமே, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, அதை மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. அதை தேவன் எனக்கு சரியாய் செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு தாவீது தேவனை பார்த்தார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக யுத்தம் பண்ண இந்த பூமியில் யாரும் இல்லைனாலும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை பாருங்கள். எனக்காக யுத்தம் செய்ய ஒரு மனிதன் இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்ய என் தகப்பன் இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்ய என்னுடைய நண்பர் இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்ய தலைமுறைக்கு தேவனாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க அவரால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அன்பு தேவச்சனமே, நீண்ட நாட்களாக சந்ததிக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நீங்க பாருங்க. தேவன் உங்களை அழைத்தவர், அவர் உண்மை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் செய்வார். அன்பு தேவச்சனமே, நான் பார்க்கிற விதம் மனுஷனை போல பார்க்க கூடாது. நான் பார்க்கிற விதம் ஆவிக்குரிய கண்களால் நான் தேவனை பார்க்க வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீ பார்க்கிறது உலகத்தான போலவே பார்த்தினா உனக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். அன்பு தேவச்சனமே, தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற நான் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட வேலை செய்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நிறைய பேருடைய முகம் பார்த்தீங்கன்னா 6 o'clock மாதிரி தான் இருக்கும். மேலே 12 மணி, கீழே 6 மணி. அது மாறவே மாறாது. யோபு சொல்லுவார்ல, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா. இந்த கூட்டத்தில் மாற்றவே முடியாது. சந்தோஷமாக இருங்க. ஏங்க, சந்தோஷம் எப்போ தெரியுமா? நம்ம கண்ணை திறந்துக்கிறவரில் தான் சந்தோஷம். கண்ணை மூடனா நமக்கு என்னமே தெரியாது. புரியுதுங்களா இல்லையா? சந்தோஷமாக இருங்க. அதுதான் பவுல் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் என்ன சொல்கிறேன், நம்ம ஆளுங்களை பற்றி நல்லா தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க, விட்டுருங்க. ஹல்லேலூயா. தேவன் தனக்கு பிரியமானவனுக்கு எப்படிப்பட்ட நித்திரையை தராரு? ஐயர்ந்த நித்திரை. தேவன் நம்மை சந்தோஷமாய் வாழ வைக்க அவர் உண்மை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கணும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்போல்லாம் பண்ணுற ஜெபம் நல்லா பழிச்சுதுப்பா, இப்போ ஜெபம் என்ன பண்ண மாட்டேங்குது, பழிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆண்டவரை புடுபுடுக்காரனாக மாற்றிடாதீங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஜெபிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேவனா அல்லேலூயா கர்த்தரை அதிகாலை ஜெபம் நடக்கும். என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று தேவை இருக்குது, எல்லாம் முடிஞ்சவொடனே மறுபடியும் ஃப்ளாட்டு. நேரத்துக்கு எழுந்து கதவை திறக்காதீங்க, தினந்தோறும் திறங்க. தினந்தோறும் ஜபத்தில் உட்காருங்க. அதுவும் அதிகாலை ஜபம் நம்ம வாழ்க்கையில் ஒரு விசேஷமான பாதையை உண்டு பண்ணும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து இங்கே நம்ம அதிகாலை ஜபம் சபையில் துவங்கணும். சரியாக 3 மாதங்களுக்கு மேலாக அந்த ஜபம் நடந்து கொண்டிருக்குது. ஆனால்
அந்த ஜெபம் என்னைக்கு ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து இந்நாள் வரையில் என்னையும் என் மனைவியும் தேவன் சும்மா விடவே இல்லை. ஊழியத்தில் அதிகமாக தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த ஜெபம் ஆரம்பித்த உடனே தான் ஆண்டவர் சொன்ன இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை என்ன பண்ணுங்க, தொடங்குங்க. இனிமேல் ஜெபங்கள் அதிகமாக நம்ம சபையில் காணப்படும். அப்போ இதுவரையில் இல்லை இருந்துச்சு, ஆனால் அந்த அதிகாலை ஜெபம் ஒரு மனுஷனை வெறுமையாக என்ன பண்ணலை, விடவே இல்லை. தேவச்சனமே ஹல்லேலூயா. நீங்களும் வந்து கலந்துக்குங்க. இன்றைக்கி ஒரு சிலர் வராமல் இருக்கிறீங்க, அதை என்ன கரெக்ஷன் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் தேவன் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பலன் இல்லாதவருக்கு தேவன் பலன் தருவார்னு பாட்டு பாடுறோம், ஆனால் அந்த பலன் எங்கே தெரியுமா இருக்குது? தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நான் நினைப்பேன், நம்மளை யார் கேட்க போகிறாங்க? ஜெபம் நடத்தலாம் யார் கேட்க போகிறாங்க? மேரிய வரையும் அமுச்சு விடுவோம், நம்ம மேலேயே கீழே பார்த்து தூங்கணும் ஒரு நினைப்பு வரும். ஆனால் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் திருப்படி வந்து கிளம்பி உட்காந்து நினைப்பேன். ஏன்னா ஜெபம் ஒரு மனிதனை வெறுமையாய் விடாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது வேணும், உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னா ஜெபத்துக்கு போகாதீங்க. எதையும் எதிர்பார்க்காம போய் உட்காருங்க. உங்களை தேவன் நடத்த அவர் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை தேவன் நடத்த உண்மை உள்ளவர். அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? வித்தியாசமாக பார்க்கணும். ஏவா செய்வார்ப்பா, விட்டுரு பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. அவர் பார்ப்பாரு. அவர் பார்க்காம யாருங்க நம்மளை பார்க்க போகிறா? நம்மளை பெற்றுட்டாரு, நம்மளை அழைச்சிட்டாரு, நம்மளுக்கு பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. நம்மளை இம்மட்டுமா 20 வருஷம் 15 வருஷம் ஆண்டருக்குள்ளே தலைமுறையாக இருக்கிறோமே, விட்டுருவாரா? விட்டுற மாட்டாரா? ஆமாண்ணா தலையாட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க, பண்ண மாட்டாரா? காப்பாற்றுவார்ல. அப்போ எப்படி பார்க்குறீங்க? வித்தியாசமாக பாருங்கள். ஆண்டவர் எனக்கு நண்பனாக இருக்கிறார், அவர் நான் போனால் என் கூட அவர் வருகிறார். அப்படி பாருங்களேன். நீங்கள் பார்க்க அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் நித்தமும் செய்ய ஒரு நாளும் தேவன் வெறுமை என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டா. அப்போ தேவனை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். 3வது வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:46 வாசிங்க பார்க்கலாம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். பாருங்க, தாவீது யுத்தத்திலே முன்பே ஜெயத்தை அறிவித்து விட்டார். எப்படி? கோலியாத்து கீழே விழலை, கோலியாத்து செத்து போகலை, கோலியாத்து எப்பா போத உற்றுப்பான்னு ஓடி போகலை. அவன் கண்ணு முன்னாடியே ஜெயத்தை அறிவித்து விட்டார். புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு உன்னை என் கையில் தேவன் என்ன பண்ணுவார்? அப்போது நடக்கிறதுக்கு முன்பாகவே தாவீதுக்கு ஒரு தெளிவான விஷன் என்ன பண்ணிடுச்சு, என்ன பண்ணுச்சு, கிளியராக கிடச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, 10 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 20 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 30 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் மேலே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எதுக்குமா இருக்கிறீங்க? இன்னும் வழியே கிடைக்கல பாஸ்டர், அதனால் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறேன். தெய்வ ஜனமே, தாவீது அந்த யுத்தத்தில் போய் ஜெபிக்கலை, அந்த யுத்தத்தில் தைரியமாய் பேசுகிறான். இன்றைக்கு தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெயத்துக்கு முன்பாகவே ஜெயத்தை அறிக்கை செய்கிறார். ஜெயத்துக்கு முன்பாகவே ஜெயத்தை என்ன பண்றாரு? அறிக்கை செய்கிறார். தைரியமான விசுவாச அறிக்கை, தைரியமான விசுவாச அறிக்கை. சாதாரணமான விசுவாசம் இல்லைங்க. எல்லாரும் பார்த்துட்டு பயந்து ஓடி போய் நிற்கிறாங்க. இந்த மனுஷன் தைரியமாக போய் நிற்கிறாரு. அந்த விசுவாச கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. இவன் எப்படிப்பட்டவன் என்பது தாவீதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. எப்போ அவன் பயங்கரமான ஆள், நாங்களாம் வந்து ஏற்கனவே அடிபட்டு தான் வந்து இங்கே நிற்கிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், நான் போய் பார்க்குறேன். பாருங்கள், ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தாவீது கோலியத்தை பார்க்கிறான். 3வது தைரியமான விசுவாச அறிக்கை. உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு தடை இருக்குதா? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க போயினே இருந்தங்க, நல்லா ஆண்டவர் வழி காட்டினாருங்க, திடீர்னு ஆச்சுன்னு தெரில, அவர் போயிட்டாரான்னு தெரில, வழியை மூடி போச்சு. புரிஞ்சுங்களா இல்லையா? ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வழியில தான் ஆரம்பித்தோம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா சில குறுக்கு வழியெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? குறுக்கு வழி, டிஃப்ரெண்ட் வே, வித்தியாசமான வழிகள்லாம் வரும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் நேராக போனால் போயிடலாம், ஆனால் அதை விட ஒரு ஷார்ட்கட்டு சொல்கிறேன். எப்படி ஷார்ட்கட்டு? என்ன ஷார்ட்கட் தெரியுமா? நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு சாயந்தர ஆராதனை போங்க, உன் வழி சூப்பராக இருக்கும். அதுதான் முடிஞ்சு போச்சு, ஷார்ட்கட்டாக தான். புரியுதுங்களா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருப்ப. அது நம்ம அந்த ரன்னிங்கை குறைக்கிறதுக்கே சில குறுக்கு வழிகள் வரும். புரியுதுங்களா இல்லையா? அதுக்கு தான் சாயந்தர ஆராதனை. சாயந்தர ஆராதனை யாருக்கு தெரியுமா வச்சுருக்கிறோம்? சாயந்தர ஆராதனை புது விசுவாசிகளுக்கு தான் சாயந்தர ஆராதனை. அதனால தான் 1 hour அந்த சர்வீஸ். 2 மணி நேரத்தில் உட்காந்து அந்த ஆத்துமாத்தோடு இந்த பக்கமே வராது. அதனால தான் 1 மணி நேரம் அந்த ஆராதனையே வைக்கிறோம். ஆனால் நம்ம ஆளுங்க இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க? காலையில் போகலனாலும் பரவாயில்ல, சாயந்தரமாவது போய் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆராதிக்கிறோம். நீ ஆராதிக்கிற ஆராதனை உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தவிர்க்க முடியாத காரணமா? ஓகே, பாருங்க, அந்த தைரியமான விசுவாச அறிக்கை. தாவீது யுத்தத்திற்கு முன்பே ஜெயத்தை என்ன பண்ணுறாரு? அறிவித்து விட்டார். நான் சேனைகளை கர்த்தருடைய நாமத்தில் என்ன பண்ணுறேன்? வர டேய், நீ கத்தி ஈட்டி கேடகம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர, ஃபுல் ஷீல்டு, ஒரு ஆயுதம் போட்டால் கூட தாவீது அந்த கோலியத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்க்குற விதமே, தாவீது கோலியத்தை பார்க்குற விதமே டிஃப்ரெண்ட். ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தாவீது கோலியத்தை பார்க்குறார். ஆனால் பாருங்க, சேனைகளை கர்த்தருடைய நாமத்தில் என்ன பண்ணுறேன்? ஆனால் நமக்கு ஒரு ஜெயம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு குழம்பு வைக்கிறதுல கூட ஒரு சிலருக்கு பெருமை இருக்கும் பாருங்க, அவ்வளோ பெருமை. ஐயோ நான் வச்சேனா இந்த குழம்பு அப்படின்னுவாங்க. பார்க்குறீங்களா? அன்னைக்கு அந்த குழம்பு உருப்படியாக இருக்கும், மறுநாள் நீ வச்சு பாரு அந்த குழம்பு. புருஷனே கேட்பாரு, ஏம்மா அன்னைக்கு எப்படிமா வச்ச? ஞாயிற்றுக்கிழமை ஜபத்தோடு போய் அந்த குழம்பை வச்சுருப்போம், மற்ற நாள் சண்டை. யோசிச்சு பாருங்க. நான் தான் பண்ணேன், ஐயோ நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் பெரிய வருமானம், நான் தான் திறமைசாலி, நான் வண்டி ஓட்டினா என்னை விட வண்டி யாராலையும் ஓட்ட முடியாது. தலைவர் போய் இப்படி நிற்பார். அவ்வளோ மெயின்டைன் பண்ணுவேன். ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் அவ்வளோ டாப் டு பாட்டம் பார்க்கும். ஏங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் இருக்குது, அதை பார்க்காதீங்க. டாப் டு பாட்டம். ஒரு சின்ன பொருள் வாங்கிறதுக்கு எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃபீல்ட் அவுட் வெளியில் இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், டேய் உன் கல்லே அழுக்கு இருக்குதே, அதை போய் துவச்சிட்டு வந்துட்டு மற்றவங்க கல்லில் இருக்கிற அழுக்கை பற்றி பேசு. புரியுதுங்களா இல்லையா? நம்ம மற்றவங்கள பார்ப்போம், அவங்கன்னா இப்படி புடவை கட்டுன்னு வராங்களா, அவங்கன்னா இப்படிலாம் இருக்கிறாங்களே, நம்மள தான் இப்படி இருக்கிறோம். நம்ம பற்றி ஆண்டவர் எப்படிலாம் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாருன்னா அவங்களையும் ஆசீர்வாதமாக வைக்கணும். ஜோமன் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? போன ஞாயிற்றுக்கிழமை 3வது தலைப்பாக தான் மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா நமது ஜெயம் நமது திறமையில் அல்ல, நம்மோடு இருக்கிற சர்வ வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நான் ஒன்று சொல்லிடுறேங்க, படிப்போ பணமோ பொருளோ உங்கள் ஜெயத்தை கொண்டு வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய திறம்படத்தவர்களாக இருக்கலாம். ஏன் கூகுள் சிஇஓ யார்? அவர் தம்பியாக இருந்தாலும் சரி, ஏன் அவராக இருந்தாலும் சரி, அவர் டிபார்ட்மெண்ட்டு பார்க்குறாரு. ஆனால் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நான் அந்த மனிதனை குறை சொல்ல வரவில்லை. அந்த மனிதனுக்கு நிறைய திறமை இருக்கு. நீ உலகமே அவரை பற்றி பேசுது, அவரை பற்றியே தான் பேசணுமா? ஏன் நம்மளை பற்றி பேசக்கூடாதா? பேசணுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பிள்ளைகளை பற்றி பேசணும், என்னை பற்றி பேசணும். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான விசுவாசத்தை தேவன் நமக்கு தருவாராக. எதையும் லெகுவாக மேற்கொள்ளுகிற திறனை தேவன் நமக்கு தருவாராக. ஒருவேளை இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்கள், விசுவாசமுள்ள தைரியம் எனக்கு இருக்குதுங்க, தைரியமுள்ள விசுவாசம் எனக்கு இருக்குது, என்னால் செய்ய முடியும். எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்து நிறைய பேர் ஆப்போசிட்டாக எது வேணாலும் சொல்லட்டும், வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சு போச்சு,
இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஏங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒன்றுக்காக நம்ம கவலைப்படுறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எவ்வளவோ செஞ்சார் என்னுடைய தகப்பன். விசுவாசிக்கிறீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்டது எவ்வளையோ செஞ்சார். அவரை ஆராதிக்கிற என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ஒன்று தான் நடக்கணும்னு சித்தம் இல்லை. அநேக காரியங்களை செய்ய என் தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மற்றவன் என்ன சொல்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒன்று சொல்லுவாங்க, நீ கும்பிட்ற கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும்னு. ஏங்க, நான் கும்பிட்ற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற என் தேவன், அவன் சொல்லி தான் காப்பாற்றணும்னு இல்லை, அதற்கு மேலேயும் பெரிய காரியங்களை செய்ய என் தேவனால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருந்தது. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டா. சொல்லுங்க, எங்கே போனாலும் சொல்லுங்க, டேய் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. போட, சுகர் இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா, டாக்டர் அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டேன். இப்போ டாக்டர் சொல்கிறத தான் கேட்பாங்க. படி ஏறவே மாட்டான், உட்காருன்னுவாங்க, உட்காந்துக்கினே தான் இருப்பான். அவனுக்கு சொல்கிறேன், தைரியமாக எழுந்து செய்யுங்க. அதுன்னு போய் என்ன ஊந்துடாதீங்க. தைரியமாக பொறுமையாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு காரியங்களை செய்யுங்க. விலையை செய்கிறவர் தேவன், உங்களுக்கு உதவி செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. வித்தியாசம், தைரியத்தை, வித்தியாசமான அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்க பாப்போம், எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டாரு. பக்கத்தில் கொடுத்து கை கொடுத்து சொல்லுங்க, ஜெயம் கொடுத்துட்டாரு சொல்லுங்க. ஜெயம் என்ன பண்ணாரு? கொடுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வசந்த வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:10 வாசிங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது பாப்போம். எப்படி சொல்லுங்க பாப்போம். மரணத்திலிருந்து எங்களை என்ன பண்ணாரு? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நான் நம்பி இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என் தேவன் செத்து போனவர் அல்ல. செத்தார் உண்மைதான், ஆனா எங்களை தப்புவிக்கிறதுக்காக செத்தாரு. மறுபடியும் உயிரோடு வந்தாரு. இன்னைக்கும் எங்களை தப்பு வச்சுட்டு இருக்காரு. இனியும் தப்பு வைக்க அவர் உண்மை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் உமது கோலும் உமது தடியை என்ன பண்ணும்? நானோ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும்? தொடரும். ஏதோ தப்பா இருந்தாலும் வசந்த கரெக்டாக வந்து முடிச்சிட்டோம். ஜீவனுள்ள நாளுள்ள நன்மை கிருபை என்ன பண்ணோம்? ஆனால் எதுக்குள்ளே இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே இருக்கணும். இன்ஸ்டாகிராம்குள்ளே இருக்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடாது, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடாது. பைபிளில் இருக்கணும், கர்த்தருக்குள்ளே இருக்கணும், அதுவும் கர்த்தருக்குள்ளே ஜபத்தில் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். வாசியுங்கள் 1 சாமுவேல் 17:48 வாசிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தொடர்ந்து வாசிங்கம்மா. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். பாருங்க, விசுவாச செயல்பாடு எப்படி? 4வது விசுவாச. நிறைய பேர் சொல்லினே இருப்பாங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு செய்வார்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு வழியை தாங்க ஆண்டவர் காட்டுவார். செய்ய வேண்டியது யார்? நான் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கணும்னு நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, வாழைப்பழத்தை கையில் தான் கொடுக்க முடியும், உரிச்சுன்னா வாயில் ஊட்டி விட முடியும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆண்டவர் விசுவாசத்தின் பாதையில் உங்களை நடத்தும் போது செய்ய வேண்டிய செயல்பாடுகளையும் தேவன் உங்களுக்கு தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வழியை காட்டுகிறவர் தேவன் ஒருவர் தான், ஆனால் அதை செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. அப்போது 4வது விசுவாசத்தோடு செயல்படுதல். டாக்கிங் ஆக்ஷன் இன் ஃபெய்த். நான் உட்கார்ந்து இருந்துட்டு பேசிட்டே இருந்தேன்னா என் வேலை ஆகாது. நான் பேச வேண்டும், செயல்படுத்த வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறான். தாவீது இன்னைக்கு உன்னை என் கையில் என்ன பண்ணார்? ஏசப்பா
ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு உன்னை என் கையில் ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஒப்பு கொடுப்பார். 100 தடவை நான் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவலின் தேவன். இதை சொல்லிக்கினே இருந்தாவனே திரும்ப பண்ணுவான், தூக்கி அக்கலை வச்சுன்னு போயினே இருந்திருப்பான். யார? தாவீது. நீ பேசின்னு தானே இருக்கிற. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிங்கன்னா அதே வசந்த பேசின்னு இருப்பாங்க. பிரச்சனை வரப்போது தெரிஞ்சு சரி பேசுனீங்க, பேசிட்டு உடனே எதில் இறங்கியிருக்கணும்? ஜபத்திலையா? ஆக்ஷனில் இறந்துக்கிறணும். பரவாயில்ல, அவங்க ஜபத்திலே தான் இருக்கிறாங்க. ஜபத்தில் இருந்து எங்கே வெளியில் வரணும்? ஆக்ஷனில் வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோமா, ஆண்டவர் ஒரு நல்ல வேலை, நல்ல கம்பெனி அதை உங்களுக்கு காட்டுறாரா? ஓகே, ஜபத்தோடு அந்த வேலையில் நீங்கள் அப்ளிகேஷனு இஷ்யூ பண்ணி நீங்கள் அதை கொடுத்து அது ரிப்ளை வாங்கி நீங்கள் அந்த வேலையில் போய் உட்கார வரையில் தேவன் உங்களுக்கு வழியை காட்டுவார். போகிற இடம் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான பாதைகளை தேவன் காட்டுவார். ஆனால் நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம்? அந்த அந்த எசேக்கியா அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை விட அட்வான்டேஜாக போய் அந்த ஓனரே ஃபோன் பண்ணி என்னை எங்கே கூப்பிடணும்? இல்லை, அவன் 300 பேர் 400 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாரு. நீ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷு உள்ளே போகிறது. அவரு உனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து உன் கையில் கொடுத்து நீ வேலைக்கு வாமான்னு உன்னை கூப்பிட்றதுக்கு பதிலாக அதுக்கு இருக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கொடுத்து உன் வேலையை அவன் முடிச்சுட்டு போயிடுவான். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய செயல்பாடு என்ன? விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய செயல்பாடு என்ன? கர்த்தர் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னா எப்படிங்க கட்டுவார்? ஜபிச்சா ஆண்டவர் வழியை தான் காட்டுவார். நீ தான் போய் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த பேட்டர்ன் வாங்கி எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணணும், எப்படிலாம் அந்த வீடு கட்டணும், என்ன விலை இருக்குது, என்ன காரியம் இருக்குது, எப்படி அதை செயல்படணும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதான் தேவன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விடுவார். நான் பண்ணவே மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன், கட்ட சித்தமான போனாலும் பார்த்துக்கிட்டோம். அவர் பார்ப்பார், இந்த வண்டி ஓடாதுப்பா, ஓடுற வண்டி கூட ஓடினா தானே போய் சேர முடியும். புரியுதுங்களா இல்லையா? ஓடுற வண்டி கூட ஓடினா தானே போய் சேர முடியும். நீ ஓடவே மாட்டேன்னா அப்போ அந்த வண்டி தேவைப்படாதா? புரியுதுங்களா இல்லையா? ஓடுறவங்களோடு ஓடினா தான் போய் சேர வேண்டிய விதத்தில் சேர முடியும். ஆனால் அவன் எதுக்கு ஓடுறான்னு தெரியாது. ஆனால் நான் ஓட வேண்டியது தேவன் எனக்கு காட்டுற வழியில் நான் ஓடுறேன். செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் பார்த்து பாருப்பா. கர்த்தர் எதை தான் பார்ப்பார்? நான் சொல்லலை, வீட்டில் தண்ணி வரல, இதை கூட கர்த்தர் பார்ப்பார். யோசிச்சு பாரு. லைட் எரியல, அதுக்கு ஒரு ஜப குறிப்பு, ஐயா லைட் எரியல ஜோம் பண்ணுங்க. இந்த ஜப குறிப்பை நீங்கள் சொல்கிறத விட ஒரு எலக்ட்ரிஷனை கூட்டின்னு வந்து அது சரி பண்ணாலும் லைட்டு தானே எரிய போகுது. நான் லைட் அப்போ தானே கண்டுபிடிக்க போகிறீங்க. யோசிச்சு பாருங்கள், செயல்பாடு இல்லை. இன்றைக்கி செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அற்புதத்தை நம்மளால் அன்பு தேவ ஜனமே. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் ஞானத்தை தருவாராக. குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு ஞானத்தை தேவனிடத்தில் கேளுங்க, தேவன் ஞானத்தை தருவார். அவன் பாஸ்டர் அதெல்லாம் கரெக்டாக இருப்பான் பாஸ்டர். ஆனால் தேவனை ஆராதிக்கிறதுல மாத்திரம் சில புரோட்டோகால் வச்சுருப்பாங்க. இப்போ தான் சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி தான் போகணும், இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, கால் எடுத்து வச்சால் கால் வெட்டி போடுவேன் அப்படின்னு. வெட்டுறது காலையில் தேவ ஆசீர்வாதத்தை அன்பு தேவ சனமே. நீ வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்து டிவி பார்க்கறது, சும்மா மற்ற காரியத்தை பார்க்கறது, அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் செயல்படுத்து. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 30, 40, 50 வருடங்களுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு சபைதான் இருக்கும். 20, 30 கிலோமீட்டர் நடந்து தேவனை ஆராதிக்க போவார்கள். ஆனால் இன்னைக்கு தடுக்கி விழுந்தா தேவனுடைய ஆலயம், உன் வீட்டு பக்கத்திலே தேவனுடைய ஆலயம். ஏன் நம்ம சபையை பக்கத்தில் தான் இருக்கு. வானா அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க. நீ தேடும் போது தாங்க தேவனை கண்டடைய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் தேடிகிட்டே இருக்கிறேன், என் புருஷன் ரட்சிக்கப்படலை, நான் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலை, இன்னும் சில பிரச்சனைகள் அதிகமாவதை தவிர அந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரலை அப்படின்னா செயல்பாடு என்னிடத்தில் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆவியானவர் நம்மை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. புருஷன் ரட்சிக்கப்படலையா? நீ தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும்.
உன் வீட்டில் இருக்கிற போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்பது தேவ சனமே. இதுதான் செயல்பாடை யார் செய்கிறார்களோ அவர்களை தான் தேவன் தாவீதை போல ஜெயத்தை பெற முடியும் என்பது தேவ சனமே. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, தான் செய்ய வேண்டியதை செய்தார், பின்பு தேவன் வழி நடத்துகிறதை நம்பினார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முதல்ல நம்மளை நம்பணும், ரெண்டாவது தேவன் நடத்துகிற வழியில் நம்ம கரெக்டாக போகணும். சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேங்க, ஆண்டவர் செய்யும் போது செய்வார். எப்பா நீ 30 வயசில் ஜெபம் பண்ணுவ, 60 வயசில் செஞ்சால் பரவாயில்லையா? என்ன தானிஸ்ரீ, ஓகேவா? 60 வயசுலையா ஜபிச்சா அதை உடனே நம்ம கண் முன்பாக பார்க்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இது ஒரு நகைச்சுவையை நான் சொல்லவில்லை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் தோற்று போய் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பு தெய்வ சனமே. நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய ஜெயத்தையும் இன்றைக்கு எவனோ ஒருவன் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். என்னுடைய ப்ரமோஷன் வேற ஒருத்தவங்கிட்ட போகுது, என்னுடைய நிம்மதி வேற ஒருத்தவங்கிட்ட போகுது, என்னுடைய வருமானம் வேற ஒருத்தவங்கிட்ட போகுது, என்னுடைய கடன் வேற ஒருத்தவங்கிட்ட போகுது, என்னுடைய நிம்மதி வேற ஒருத்தவங்கிட்ட போகுது, என்னுடைய ஆசீர்வாதம் வேறொருவன் இடத்துல போகிறது. அதற்காகவா தேவன் நம்மை அழைத்தார்? எதற்காக அழைத்தார் தெரியுமா? நீ விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத விசுவாசம், வித்தியாசமான பார்வை, ஃபோக்கஸ் பயங்கர வித்தியாசமாக இருக்கணும். மூன்றாவது விசுவாச அறிக்கை, தைரியமான விசுவாச அறிக்கை. தேவன் எனக்கு எப்படி பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. வீடு இல்லையா, வீட்டை தேவன் கொடுத்துட்டார். அப்படியே சொல்லி ஜோம் பண்ணுங்க. எப்படி? அப்படியே சொல்லி என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் கொடுத்தார் என்பதை ஒரு மனிதன் விசுவாசித்தான், தேவன் அதை அப்படியே வாய்க்க பண்ணினாராம். உங்கள் வாழ்க்கையில் புருஷன் ரட்சிக்கப்படலையா? சொல்லுங்கள், ஆண்டவரே நீ ரட்சிப்புக்குள்ளே நடத்துனதுக்காய் நன்றி. உங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் வளரலையா? நீ வளர்த்ததுக்காய் சோத்துறோம். டிஃப்ரெண்ட்டை பார்க்காதீங்க, டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். உங்களுடைய டிஃப்ரெண்ட் தேவன் ஒருவர் மாத்திரமே. நீங்கள் பார்ப்பீங்கன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் வித்தியாசமான காரியங்களை நீ செய்வீராக. தேவன் அப்படியே செய்து கொண்டு இருக்கிறார். படித்த படிப்பு கம்மி தான், செய்கிற காரியங்கள் ஆனால் ஆண்டவர் என்னை டிஃப்ரெண்ட்டாக தான் ஆண்டவர் வச்சுருக்கிறார். என் பிள்ளையை நான் HM ஸ்கூலில் கூட்டும் போய் விடும்போது என் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்ன பாஸ்டர் எப்படிங்கிறீங்க அப்படின்னுவார். ஆனால் அவர் டிரைவராக தான் இருக்கிறார். ஆனால் என்னை நீங்கள் ஒரு ஊழியனாக தேவன் வச்சுருக்கிறார். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஒன்றா தான் படித்தவங்க, ஆனால் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கிறார். இன்னொன்று, கொளச்சேரியில் பாஸ்டர் சதீஷ் ஐயா சர்ச்சில் ஒருத்தர் இருக்கார், தினகரன் சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது 5வது ரேங்க்கு 4வது ரேங்க் எடுப்பான். நல்ல ஃபுட்பால் பிளேயர். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 30, 35 அதுக்கு மேலே போக மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே பசங்க இருக்க மாட்டாங்க. கடைசியில் நம்ம தான். இதெல்லாம் இல்லையா? அப்படிலாம் இருந்தோம். ஆனால் அவருடைய கல்யாணத்தை நான் நடத்தினேன். யார்? தினகரன். அவர் இப்போ ஏதோ ஒரு ஐடியில் வேலை செய்கிறாரு. அவருடைய கல்யாணத்தை நான் நடத்தினேன். யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ இருந்தவனை கர்த்தர் கொண்டு வந்து இங்கே நிறுத்தினார்னா, இதுவரையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அழைத்த தேவன் சாதாரணமானவரில். என்னுடைய பார்வையும் என்னுடைய விசுவாச வார்த்தையும் உண்மையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நடத்த உண்மையுள்ளவர். ஆகவே எல்லோரும் ஏழ்மை இருப்போமா? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்கள் சமூகத்திலே நாங்கள் உண்மையாக இருக்க கிருபை தாங்க. அசைக்க முடியாத விசுவாசம், வித்தியாசமான பார்வை, தைரியமான விசுவாச அறிக்கை. 4வது விசுவாசத்தோடு செயல்படணும், ப்ரொமோட் பண்ணணுங்க. இல்லை கவனிங்க, செய்யறது அவர் செய்வார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ரொமோட் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. இதை செய்யணுன்ட்டு ஆண்டவர் என்னை வச்சுட்டாருன்னா நான் செய்யணும். அது நடக்குதோ நடக்கலை அது இல்லை, நான் செய்வேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ள தேவன். பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த சபை தளம் போட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டுகிறதுக்கு பண வசதி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு இன்ஜினியர் வரார், இதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு சொல்லிட்டு. நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் ஆண்டவரை, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆண்டவரை. ஆனால் ₹1 இல்லை, வர்றது ஊழியத்துக்கு கரெக்டாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்கிட்ட காசு இல்லை. ஆனால்
என்னுடைய விசுவாசம் தேவன் நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறீங்க, நானும் அதை பார்க்க போகிறேன். அழைத்தவர் உண்மையுள்ள. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களை மூடி. ஆண்டவரே, கோலியாத்தின் மேல் தாவீதுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தெய்வன் தந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு தேவை என்று சொல்லி. அதே போல் வித்தியாசமான பார்வை எனக்கு தேவன் செய்வாருங்க, எனக்கு தேவன் செய்வார். அதே போல் தைரியமான விசுவாசம் செஞ்சு முடிச்சிட்டார். அதே போல் பேசிக்கிட்டே இல்லாமல் 4வது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. கையில் பட்டயம் இல்லை, கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை தாவீது முறியடிக்கிறார். உன் கையில் எதுவும் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் எதுவுமே இல்லைனாலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் நான் பெரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ இறங்கி செய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் என்ன யோசிச்சு வந்தீங்கன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி திட்டவட்டமாய் பேசுகிறார். நீ சும்மா உட்காராத, எழுந்து செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்து, அதை விளைய செய்கிற தெய்வன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்க. அன்பு பிதாவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாவீது உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? விசுவாசம், வித்தியாசமான பார்வை, தைரியமான அறிக்கை, 4வது விசுவாச செயல்பாடு. இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நன்மை கிருபை தொடர என் தேவன் உதவி செய்யுங்க. வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. நம்முடைய கர்த்தரா